ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசியான தனுசு ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு இருக்கு. பொதுவாக ராசிநாதன் குருவை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறாப்புல 18ஆம் தேதி வரையும், பிறகு 8ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாப்புல. பொதுவாக ராசிநாதன் உச்சம் அடைந்தாவே பார்த்தீங்கன்னா பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரக்கூடிய நிலை ஏற்படும். ஆன்மீக பற்று அதிகமாக ஏற்படும். இந்த மாதத்துல இரக்க குணம் அதிகமாக உங்களுக்கு ஏற்படும். அன்னதானம் பண்றது, கோவிலுக்கு போறது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது, தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உயரக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கு. பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியா இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக ஏற்படும். ஏன்னா குடும்பஸ்தானத்தை குரு பார்த்தாவே குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், நல்ல வருமானங்கள் ஏற்படும். இது வரைக்கும் உங்களை யாருமே நம்பல அப்படின்னு சொன்னால் கூட இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். உங்களுடைய பேச்சை நம்பக்கூடிய நிலை ஏற்படும். 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல வக்ர நிலையில இருக்கிறாப்ல. 18ஆம் தேதிக்கு பிறகு குரு பார்வையில இருக்கிறாப்ல. பொதுவா இந்த மாதத்துல நல்ல வருமானங்கள் ஏற்படும். குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சியா செல்லக்கூடிய நிலை ஏற்படும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துல ராகு இருக்கிறாப்ல. பொதுவா அதாவது 18ஆம் தேதி வரையும் குரு பார்வையில இருக்கிறதால சிறு தூர பயணங்கள் மூலமான ஆதாயங்கள் ஏற்படுறது, முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். சகோதரர்கள் வழியில இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது குறையிறது. பேப்பர் பேனா ஒர்க்கு, ரிஜிஸ்டர் ஒர்க்கு, ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். பொதுவாக 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல வக்ர நிலையில இருந்தாலும் அங்க குரு பார்வையில இருக்கிறதால குடும்ப வாழ்க்கை சிறப்பான முறையில செல்றது. அதே போன்று தன்னம்பிக்கை உருவாகக்கூடிய நிலை ஏற்படும். வீடு, வண்டி, வாகனம், தோட்டம், துறவு, அசைய சொத்து யோகங்கள் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பாத்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. ஏன்னா 4ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதிக்கு பிறகு தன் வீட்டை தானே பார்க்கறதால, 4ஆம் இடத்தை பார்க்கறதால தாயாருக்கு இருந்து வந்த விரைய செலவா இருக்கட்டும், இல்ல மருத்துவ செலவா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சிரும். தாய்க்கும் உங்களுக்கும் இது வரைக்கும் பகை அப்படிங்கிற மாதிரி ஏற்பட்டு இருந்தாலும் இந்த மாதத்துல ஒற்றுமையா செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைந்து நல்ல முறையில படிக்கக்கூடிய நிலை ஏற்படும். அசையா சொத்து யோகம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்படும். அதாவது சொந்தமா நான் வீடு கட்ட போறேன், இல்ல இடம் வாங்க போறேன், இல்ல 2 சக்கர வாகனமோ இல்ல 4 சக்கர வாகனமோ நான் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பா வெற்றி பெறும். நான் பழைய இடத்த வித்துட்டு புதிய இடம் வாங்க போறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சக்சஸ் ஏற்படும். அதாவது நான் இது வரைக்குமே நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், சொந்த வீடு பக்கம் எப்போதான் நான் போறது அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா அது வெற்றி பெறும். 5ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல இருக்கிறாப்ல 27ஆம் தேதி வரையும். 27ஆம் தேதிக்கு பிறகு விரயஸ்தானத்துக்கு வராப்ல. 5ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தன் வீட்டை பார்க்கறாப்ல. குருவோடைய பார்வையில இருக்கிறதுல புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியம் உருவாகக்கூடிய நிலை ஏற்படும். குழந்தைகளுக்காக செலவு பண்றது, குழந்தைக்காக செலவு பண்றது, இது போல விஷயங்கள் ஏற்படும். அதாவது இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா குழந்தைக்கு அதிகமா செலவு பண்றது, குடும்பத்திற்கு அதிகமா செலவு பண்ணக்கூடிய நிலை உங்களுக்கு அதிகமா ஏற்படும். கோவில் குளங்கள் அதிகமா செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். அதாவது இது பிரிந்த காதலர்கள் கூட இந்த மாதத்துல ஒன்று சேரக்கூடிய நிலை ஏற்படுறது. அது காதலர்களாக இருந்தாலும் சரி, இல்ல கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்துல பிரிந்த உறவு அப்படிங்கிறது மீண்டும் ஒன்று சேரக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு சில நபர்களுக்கு புதிய காதல் மலரக்கூடிய சூழலும் உங்களுக்கு அதிகமா இருக்கு. 6ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்தவரையும் கேதுவோடைய பிடியில இருக்கிறாப்ல, பிறகு நீசம் அடைகிறாப்ல. பொதுவா வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேசு, பஞ்சாயத்து, அசிங்கம், அவமானம், கடன், இது போல விஷயங்கள் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா முற்றிலும் குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இது வரைக்கும் கடன் பிரச்சனைகள் அதிகமா ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்துல கடன் பிரச்சனைகள், கடன் சுமை அப்படிங்கிறது பெருசா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா 6ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்தவரையும் வலு குறைஞ்சி இருக்கிறதால, அதாவது 9ஆம் தேதி வரையும் சுக்கிரன் கேது சேர்க்கையில இருக்கிறாப்ல, பிறகு 9ஆம் தேதிக்கு பிறகு நீசம் அடைகிறாப்ல கன்னியில. சனியோட பார்வையில இருக்கிறதால 6ஆம் அதிபதியை பொறுத்த வரைக்கும்
இந்த மாதத்துல வலு குறைஞ்சி இருக்கிறதால கடன் குறையும். கடன் பிரச்சனை கழுத்தை நெருக்கிது அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கடனால மன உளைச்சல் அப்படிங்கிறது இந்த மாதத்துல பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. 7ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரையும் 3ஆம் தேதி வரையும் தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துல உச்சமடைஞ்சு இருக்கிறாப்புல, பிறகு லாபஸ்தானத்துக்கு வராப்புல. பொதுவா அதாவது சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை யோகத்துல இருந்தாலும் 7ஆம் அதிபதி புதன் அப்படிங்கிறது லாபஸ்தானத்துல இருக்கிறாப்புல, குருவோடைய பார்வையில இருக்கிறாப்புல, 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதால அதாவது உங்களுக்கு இந்த மாதத்துல கணவன் மனைவி ஒற்றுமையே செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். கூட்டு தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். நண்பர்களால ஆதாயங்கள் ஏற்படுறது, உறவினர்களால மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். அதாவது வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிறது, புதியதாக வேலை கிடைக்கக்கூடிய நிலையும் பல நபர்களுக்கு ஏற்படும். நண்பர்களால முன்னேற்றங்கள், நண்பர்களால அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லக்கூடிய நிலை ஏற்படும். பாக்கியஸ்தானாதிபதி சூரியனை பொறுத்தவரையும் 9ஆம் இடத்துல 17ஆம் தேதி வரையும் இருக்கிறாப்ல, பிறகு 17ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்துல சூரியனை பொறுத்த வரைக்கும் நீசம் அடைகிறாப்ல. பொதுவா பாக்கியஸ்தானாதிபதி நீசம் அப்படிங்கிறது ரொம்ப கவனம். அங்க தந்தை மகன் உறவு நிலையில விரிசல் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். ஏன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் சனியோட பார்வையில இருக்கிறாப்ல 17ஆம் தேதி வரையும், பிறகு நீசம் அடைகிறதால தந்தை மகன் உறவு நிலையில மனஸ்தாபங்கள் வர்றது, கருத்து வேறுபாடுகள் வர்றது, பகை வர்றது, இது போல விஷயங்கள் ஏற்படும். அந்த விஷயத்துல கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க. பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான விஷயத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா இந்த மாதத்துல அவசர முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம். எதுவா இருந்தாலும் அடுத்த மாதம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி வச்சிடுங்க. அங்காளி பங்காளி பிரச்சனைகள் வர்றது, தந்தை மகன் உறவு நிலையில பகை வர்றது, பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றது, இது போல விஷயத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். பார்த்து கவனமா இருந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. கல்லூரி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஒரு சில தடங்கள் தாமதம் வர்றது, படிப்புல ஒரு சில ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசுறது, பழகிறது, இது போல விஷயங்கள் வேண்டாம். எதிர்பாலினத்தவரிடம் பழகாமல் இருக்கிறது, பேசாமல் இருக்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு நல்லது. அப்படி மீறி நீங்க பேசக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதனால ஒரு சில அசிங்கம், அவமானங்கள், கை கட்டி பதில் சொல்லக்கூடிய நிலை இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்படும். தொழில்ஸ்தானாதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி வரையும் அங்க உச்சமடைஞ்சு இருக்கிறாப்ல. 3ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்துல குருவோடைய பார்வையில இருக்கிறதால வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, இது போல விஷயங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் இந்த மாதத்துல வேலை செய்யற இடத்துல பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். நல்ல வருமானங்கள் ஏற்படும். பேரு புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரக்கூடிய நிலை ஏற்படும். அதாவது சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள், இது போல விஷயங்கள் ஏற்படும். வேலையில்லாத நபர்களுக்கு இந்த மாதத்துல நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் தொழில நல்ல அமோகமான வெற்றி ஏற்படுறது, நல்ல லாபங்கள் வரக்கூடிய நிலை இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு. கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி, இல்ல தனி தொழிலாக இருந்தாலும் சரி, இல்ல குடும்பத்தோட சேர்ந்து தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நீங்க லாபத்தை எட்டுவீங்க அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். பொதுவா சூரியனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல சனி பார்வையில இருந்தாலும் அங்க திக்பலத்துல இருக்கிறதால பொதுவா நல்ல வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பா ஏற்படும் அப்படின்னு கூட சொல்றது. லாபஸ்தானாதிபதி சுக்கிரனை பொறுத்த வரையும் கேதுவோடைய பிடியில இருக்கிறாப்புல, பிறகு 10ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சு இருக்கிறதால சனியோட பார்வையில இருக்கும்போது இந்த மாதத்துல பெரிய லாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் பொதுவாக சொல்லலாம். மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சில மனஸ்தாபங்கள் வரக்கூடிய நிலை ஏற்படும். பார்த்து கவனமா இருங்க. அதே போல கணவன் மனைக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவு, பிரிவு நிலை, கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கிறதால உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமா இருங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுது ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். மின்சாதன பொருட்கள் பழுது ஏற்படுறது, அத்தியாவசிய பொருட்கள் பழுது ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். அதாவது இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான விரய செலவுகள் செய்வீங்க அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். விரயஸ்தானாதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல இருக்கிறாப்ல, பிறகு விரயஸ்தானத்துக்கு வராப்ல. பொதுவா விரயஸ்தானாதிபதியை பொறுத்த வரைக்கும் குரு பார்வையில இருக்கிறதால சுப விரய செலவு அதிகமா பண்ணுவீங்க. அதாவது அசிய சொத்து சார்ந்த விஷயங்கள் பண்ணுனீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லைன்னா 2 சக்கர வாகனமோ இல்ல 4 சக்கர வாகனமோ அதற்காக நீங்க செலவு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி பெறும். குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதியை குரு பார்க்கறதால புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய நிலை சிறப்பான முறையில உங்களுக்கு இருக்கு. இது வரைக்கும் எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதி வலுவா இருக்கிறதால, குரு பார்வையில இருக்கிறதால, சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலத்துல இருக்கிறதால வேலையில்லாத நபர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். தொழில் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் தொழில நல்ல லாபங்கள் எட்டக்கூடிய நிலை ஏற்படும். கணவன் மனைவி உறவு நிலையில பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பா ஏற்படும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.